ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. சரியா? சரி, இப்போ நம்ம மார்க்கெட் பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆனது 24,800 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் அப்படின்றது நம்ம வந்து எப்போ கொடுத்தோம், வெள்ளிக்கிழமையே கொடுத்த லெவல் தான் இது. சரிங்களா? அதாவது நம்ம மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கும்போது கொடுக்கல, இது நம்ம வெள்ளிக்கிழமை கொடுத்த லெவல். சரிங்களா? வெள்ளிக்கிழமை நம்ம என்ன லெவல் கொடுத்தோம் அப்படின்னா 24,768 அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சோம், நம்ம வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு அங்கேருந்து 24,800 நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் வராங்க. சிந்தடிக் ஃபியூச்சர்லேருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கிடைக்குது. R1 வரைக்கும் போறாங்க. ஸோ R1லேருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கிடைக்குது. சிந்தடிக் ஃபியூச்சர் வராங்க. சிந்தடிக் ஃபியூச்சர்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக வந்து என்ன செய்றாங்க, மேலே போறாங்க. சரியா? மேலே போய் நம்மளுக்கு R1 வந்து பிரேக் பண்றாங்க. பிரேக் பண்ணி அகைன் நம்மளுக்கு R1ல தான் சப்போர்ட் எடுத்து என்ன பண்றாங்க, நிற்கிறாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு R2 வர போகிறதுக்கான ட்ரை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ரிவர்சல் கிடைச்சிருக்கு. நல்ல ரிவர்சல் வந்து அகைன் நம்மளுக்கு வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட்ல இதான் நடந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே R1 அப்படின்றத நம்மளுக்கு பிரேக் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த R1 பிரேக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கணும், பிரீமியத்தில் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் நம்ம லெவல் கொடுத்துருக்கோம். அந்த லெவல்ஸில் நம்மளுக்கு பிரேக் டவுன் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இங்கே பிரேக் ஆகி நம்மளுக்கு அங்கேயும் பிரேக் ஆகிருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த மூமெண்டம் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயே ரிவர்சல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே கேண்டில் ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. ஓகே, சரி, நம்ம இப்போ பிரீமியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். சரிங்களா? இது நம்ம வந்து லெவல்ஸ் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே. சரிங்களா? அதே லெவல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே லெவல்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டும் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, நம்ம இன்னைக்கு காலையில் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,800 அப்படின்ற ஸ்டேக் தான் வந்து நம்ம என்ன செஞ்சோம், எடுத்திருந்தோம். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு அதில் தான் வந்து என்ன செஞ்சது, ஏடிஎம் கிடைச்சிருந்தது. ஸோ அதுதான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கம்மியாகவும் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம அதை வந்து எடுத்துருந்தோம். ஓகே, ஸோ நம்ம ரெண்டையுமே கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே வந்து நம்மளுக்கு 84 அப்படின்ற லெவலுக்கு கீழே தான் இருந்தாங்க. சரியா? 84 அப்படின்ற லெவலுக்கு கீழே தான் இருந்தாங்க. ஸோ இவங்க பிரேக் பண்ணி மேலே போறாங்க. ஸோ ஆனால் மார்க்கெட் என்ன செய்யல, அங்கே அதாவது எங்க நம்மளுக்கு ஸ்பாட்ல அவங்க எங்க போய் ரீச் ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல் இடத்துல. ஸோ இந்த ரிவர்சல் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேண்டில் நம்மளுக்கு இங்கே வந்து R1 போய் ரீச் ஆயிட்டாங்க. சரியா? அதாவது இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு டிகேன்றது நடக்கல. ஓகேங்களா? டிகேன்றது நடக்கல. ஸோ இந்த ஒரு ஸ்லோ மூமெண்டம் இருக்குது இல்லையா, அதாவது இந்த ஒரு ஸ்லோ மூமெண்டம். ஸோ இந்த மூமெண்ட்ல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு டிகே பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த மூமெண்ட்ல தான் நம்மளுக்கு நல்ல ஒரு டிகே பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மூமெண்டம் ஃபுல்லாகவே வந்து ஒரு டிகே மூமெண்டம் தான் சொல்லணும். ஸோ நல்ல டிகே பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதாவது இந்த கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இதுல நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ அதையும் பார்க்கலாம். நம்ம அதை பிரீமியத்தில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ மேலே போறாங்க, அகைன் வந்து நம்மளுக்கு கீழே வராங்க. சரியா? கீழே வந்து அகைன் நம்மளுக்கு மீட் ஆகிறாங்க. மீட் ஆகி நம்மளுக்கு இங்கே டாமினேட் வந்து புட் ஆப்ஷன் பண்ண முடியல. அகைன் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, மீட்டிங் நடக்குது. அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் என்ன செய்றாங்க, மேலே வந்து போறாங்க. மேலே போயிட்டு நம்ம இந்த லெவல், அதாவது நம்ம 112 அப்படின்ற ஒரு லெவல் வந்து நான் காலையிலேயே கொடுத்துட்டேன். சரியா? அதான் மார்க்கெட் இங்கே வரும்போதே நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு, இந்த லெவல் வந்து கொடுத்தாச்சு. சரிங்களா? அதாவது எனக்கு வந்து ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் மாதிரி தெரிஞ்சது. அதனால நம்ம வந்து இந்த லெவல் வந்து கொடுத்துருந்தோம். சரியா? அதாவது நம்மளுக்கு டிகே அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. சரியா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மூமெண்டம் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்டம் இல்லாம ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த R1 அப்படின்ற லெவல் வர நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், போய் ரீச் ஆயிருக்கணும். அதாவது இந்த 145 அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு போகல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டிகே நடந்திருக்கு. ஸோ அதனால நான் இந்த 112 அப்படின்ற ஒரு லெவலையும் நான் வந்து என்ன செஞ்சிருந்தேன், கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த லெவலுக்கு மேலே போனா மட்டும்தான் மார்க்கெட் வந்து இங்க போறதுக்கான வழி இருக்கும். சரியா? ஸோ ஆனா நம்மளுக்கு அந்த லெவலுக்கு என்ன செய்யல, மேலே நிலை பெறல மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதுல என்ன ரிவர்சல் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதுல இருந்து ரிவர்சல் நம்மளுக்கு வந்து நம்ம மிட் பாயிண்ட் வராங்க 84 அப்படின்றது. ஸோ 84 இருந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு மூமெண்டம் கொடுக்குறாங்க. மூமெண்டம் கால் சைடு கொடுக்குறாங்க. கால் சைடு வந்து அகைன் நம்மளுக்கு அந்த 112 அப்படின்ற லெவலுக்கே போகுது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 112 வந்து பிரேக் பண்ண முடியல. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல இருந்து, அதாவது நம்மளுக்கு டைம் வந்து பார்க்கணும். டைம் என்ன அப்படின்றத பாருங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணி. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு குறைவாக தான் டைம் இருக்கு.
ஸோ அதனால என்ன பண்றாங்க, அகைன் நம்மளுக்கு அங்கே என்ன செய்யறாங்க, ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம். சரிங்களா, ஏன்னா அவங்க மார்க்கெட் எங்க கொண்டு வந்து முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து நம்மளுக்கு அந்த 3 மணிக்குள்ள முடிச்சாதான் அவங்களால என்ன செய்ய முடியும், ஒரு டிகேன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்க நினைக்கிறது வந்து அவங்க பண்ண முடியும். சரிங்களா, அதனால என்ன பண்றாங்க, அதுல இருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் மூமெண்டம் கொடுத்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு மீட் ஆகி க்ளோஸ் ஆகுது. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு டிகே எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றது நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு டிகே எவ்வளவு ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க எவ்வளவு மீட் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, இங்க மீட்டிங் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்மளுக்கு 55 அப்படின்றதுல மீட் ஆயிருக்கு. சரிங்களா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 30 பாயிண்ட் வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, டிகேன்றது பண்ணியிருக்காங்க. சரியா, நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு 30 பாயிண்ட்ன்றது நம்மளுக்கு ஒரு டிகேன்றது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 30 பாயிண்ட்ன்றது நம்மளுக்கு ஒரு டிகேவா நடந்திருக்கு. அதாவது நேற்று இருந்ததுக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் டிகே. சரியா, ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு மிட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 55 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதனால நான் சொல்றேன் ஒரு 30 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டிகே நடந்திருக்கு அப்படின்னு. சரிங்களா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி டிகே பண்ணிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே போறாங்க. ஸோ அங்க இருக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா S1 வராங்க, S1 பிரேக் பண்றாங்க, நம்மளுக்கு S2 வராங்க, S2 பிரேக் பண்றாங்க, S3 வராங்க. சரியா, ஆனா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து இந்த 112 அப்படின்ற லெவல் வந்து தாண்டவே இல்லை. சரிங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மட்டும்தான் கரைஞ்சி வந்துட்டாங்க. கரைஞ்சி என்ன செஞ்சிட்டாங்க, S3 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ S3க்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்க கீழே போகல. S3ல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிவர்சல் கிடைக்குது. சரிங்களா, அதாவது இந்த 22 ரூபாயில இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஒரு 55 ரூபா ரேஞ்ச் வரை நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. இதை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 55 ரூபா. சரிங்களா, அதாவது 55 ரூபா அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வரை நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து போயிருக்காங்க புட் ஆப்ஷன். சரிங்களா, அதாவது 22 ரூபாயில இருந்து நம்மளுக்கு 55 ரூபா அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வரை போயிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல மீட் ஆயிட்டாங்க. சரிங்களா, அதுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து மீட் ஆயிட்டாங்க. மீட் ஆயிட்டு நம்மளுக்கு அகைன் மார்க்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரியா, ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு என்ன லெவல் இருக்கு. சரிங்களா, அதாவது நாளைக்குள்ள லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நாளைக்கு மேக்ஸிமம் இதே லெவல்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் இந்த 750 800 அந்த ரேஞ்ச் தான் வரும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தொடர்ந்து போன வாரம் ஃபுல்லாக அந்த ரேஞ்ச் தான் கிடைச்சிட்டு இருக்கு, 750 800 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கும் அதுதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாளைக்கு எக்ஸ்பெரி இருக்குது இல்லையா, ஸோ எக்ஸ்பெரின்றதுனால நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த வாரம், அதாவது நம்மளுக்கு இப்போ நம்ம இண்டெக்ஸ்ல இப்போ நம்ம பிரீமியம் பார்க்கறது வந்து இந்த வாரத்தோட சார்ட். சரிங்களா, இப்போ நம்ம வந்து அடுத்த வாரத்தோட எக்ஸ்பெரி தான் நம்ம என்ன செய்யறோம், எடுக்க போறோம். அதோட லெவல்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போறோம். சரிங்களா, ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு டிகே அந்த இப்போ 50 ரூபாய் இருக்குது இல்லையா மிட் பாயிண்ட், இந்த 50 ரூபாய் வந்து அவங்க என்ன செய்யணும்னா ஜீரோ பண்ணணும். நாளைக்கு வந்து என்ன செய்யணும், இந்த 50 ரூபாய் வந்து ஜீரோ ஆகணும். அதாவது இந்த மீட்டா இருக்குது இல்லையா, இந்த லெவல் வந்து நம்மளுக்கு ஏடிஎம் எங்க இருக்குதோ அது வந்து ஜீரோ ஆயிடும், இந்த லெவல் வந்து இருக்காது. சரிங்களா, ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம், அடுத்த வாரத்துக்குள்ளதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம் அதை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்துருக்கு. சரிங்களா, இது நம்ம அடுத்த வாரத்துக்குள்ள தான் எடுத்திருக்கோம். சரிங்களா, 16ஆம் தேதி 9ஆம் மாதம் 25. சரிங்களா, அதான் நம்ம எடுத்திருக்கோம். எக்ஸ்பெரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குன்னா 850. சரிங்களா, அதாவது 850 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது 24,850 தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. சரிங்களா, கால் ஆப்ஷன் வந்து 133, புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 140 அப்படின்றது வந்து இருக்கு. சரியா, ஸோ இது கரண்ட் வீக்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கரண்ட் வீக் எடுக்க போறது இல்லை, நம்ம கரண்ட் வீக்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. ஓகே, கரண்ட் வீக்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 24,800 வந்து ஏடிஎம்மா இருக்கு. சரிங்களா, ஸோ 50 பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ்ல இருக்கு நம்மளுக்கு அடுத்த வாரத்தில் உள்ளது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும் இல்லையா, இது வந்து ப்ரீமியம் ஃபுல்லாக இருக்காது, கரைஞ்சிருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு அதில் வந்து 850 வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, ஏடிஎம் வந்து காட்டுது. சரியா, ஸோ நம்ம வந்து அடுத்த வாரத்தை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்த வாரத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரா என்ன லெவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா 24,842 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக இருக்கு நம்மளுக்கு, அதாவது நாளைக்கு. சரிங்களா, இதோட R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,982 அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,037 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,710 அப்படின்றது கிடைச்சிருக்கு. S2 வந்து பார்த்தீங்கன்னா 24,651 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு நாளைக்குள்ள லெவலாக இருக்கும். அதே தான் நான் எப்பவும் போல சொல்றது தான், நம்மளுக்கு கேப் அப் ஆனாலும் சரி, ஒரு கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல வந்து லெவல்ஸ் மாறும். ஸோ அதுக்கு நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதுல லைவ் அப்டேட் கிடைச்சிடும். சரிங்களா, ஓகே, நம்ம இப்போ
ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தில் நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து நம்மளுக்கு 136 அப்படின்றது வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த 136க்கு மேலே யார் இருக்க போகிறாங்க, கீழே யார் இருக்க போகிறாங்கன்னு நம்ம நாளைக்கு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்புறம் நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா R1 வந்து பார்த்தீங்கன்னா 192, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 240 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ R3 பார்த்துக்கலாம். ஸோ R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 288 அப்படின்ற ஒரு லெவல் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா 93, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 69, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 46 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு உண்டான லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. இது நம்மளுக்கு எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ, அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து க்ளோசிங் எங்க ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போறோம், லெவல்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரைக்ல போய் நம்ம வந்து பிளாட் பண்ண போறோம். சரியா? அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் எங்க க்ளோஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு ஏடிஎம் எடுத்துட்டு ஸோ நீங்க அந்த இதில் போயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யலாம்னா அந்த லெவல்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம், ரெஸ்பெக்ட் ஆவாங்க. சரியா? சரி, இதுதான் வந்து நம்மளுக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த ரேஞ்ச் தான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.